அமர் சத்தமே காணோம், என்னாச்சு? வீட்ல இருந்தா பேச முடியாதுல்ல? கொஞ்சம் கஷ்டம். மக்கள் நானும் பார்க்குற வித்தியாசமான ரூல்ஸோட கஷ்டப்படுறீங்க எல்லாரும் லைஃப்ல. என்ன பண்றது? ஓகே, change in the state of delivery. Wow. We have a breaker, we have inversion. வைக்கணும். நல்ல ஒரு கேண்டில் வச்சா போதும். இல்ல ஒரு செல் கேண்டில் வைக்க மாட்டாங்க. Shit. They are getting rejected here. மார்க்கெட்டுக்கு நல்லா தெரியும், எல்லாரும் செல்லுக்கு எதிர்பார்ப்பாங்க. நம்ம பேசாம பைக்கே போயிரும். ஆல் டைம் ஹைட்ட வச்சிருக்கோம். அதான் நினைக்கிறேன். இன்னும் நான் மேல போறேன், பாக்குறியா? என்னன்னா இப்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க. ப்ரொபல்ஷன் பிளாக் ரெடி ஃபார் அஸ், இல்லையா? And we do have an order block also. So now we need a good big candle. Very good. Come on, come on. எல்லாருக்கும் தெரியுதுன்னு சாப்பிட்டு. தெரியுது ப்ரோ. Wow, super. This is our propulsion block. This is our very good. This is looks fantastic, but yes. இந்த ஆர்டர் பிளாக்கை மறுபடியும் ரீப்ளேஸில் பிரைஸ் வந்தால் கிளாசிக்காக இருக்கும். சும்மா ஒரு 2 hour ப்ரோ அங்க என்ட்ரி போட்டுக்கலாமா ப்ரோ? அங்க என்ட்ரி போட்டுக்கலாமா ப்ரோ? மார்க்கெட் ஆர்டரே நீங்க ஜஸ்ட் ஒன் கிளிக்லயே போங்க. அது கரெக்டா டேப் ஆயிட்டு வரப்ப டக்குன்னு அழுத்திடுங்க, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. பாருங்க, இதை ரீப்ளேஸ் பண்றாம this candle low is 3420. this candle high is 30. சாரி, இந்த கேண்டலோட ஹை 28.3. சூப்பர். Wow, this is fantastic. வசந்த் ப்ரோ 935 லோ இது. 35 லோ. ஆமா, அது வரைக்கும் போவான்றியா? இதுதான் ப்ரீவியஸ் 30 மினிட்ஸ் லோ. பிரச்சனை இல்லை. Wow, look at this inversion. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை எப்படி எதிர்கொள்கிறார்கள்? Look at this. He never traded that, but he traded really well. Wow.
போயிட்டு இருக்காங்க. செம்ம ட்ரேடு கைஸ். ஐயோ மிஸ்ட் ஐ திங்க் ஸோ. இங்கதான் இந்த இது வரவே இல்லை பாருங்க. இவன் வந்துட்டான். ஆனா மிஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாப்பா, இவன் வருவான்னு நினைச்சேன். இங்க இவன் வந்து இங்க ரீப்ளேஸ் பண்ணான். பட் இந்த கேண்டில் இங்க அடிச்சது இங்க அடிக்காம போயிடுச்சு. நான் அங்கேயே நீங்க போட சொன்னீங்க போட்டேன். போட்டின்னா சந்தோஷம். ஓகே, நோ வரிஸ். போட்டிருந்தீங்கன்னா சந்தோஷம் தான். நான் வந்து இந்த கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஷிட். பட் ஆனால் லுக் அட் யுவர் பியூட்டிஃபுல்ல பாருங்க, எவ்வளோ ஸ்பெஷலைஸா இருக்கு. Coming back. Very good. We might see. It's, yeah. ஓகே கைஸ், யாரும் போட்டவங்க ஃப்ரீயா விடுங்க. போடாதவங்க ரைட் த ரூல்ஸ் ஆஃப் இன்வர்ஷன் அப்படியே போலாம் வராச்சு. ஓகேவா? ப்ரோ என்னது ப்ரோ இன்வெர்ஷனா ப்ரோ? போட்டு அடுத்து ரிவர்ஸ் ஆவான்ல அவன். ஓகே ப்ரோ. அப்ப நம்ம வந்து இன்வர்ஷன்ல செகண்ட் என்ட்ரி போய்க்கலாம். பேலன்சிங் வெரி குட். ஓகே, பிரேக்கர். ஓகே, இதுக்கு மேல க்ளோஸ் வச்சான்னா பாடி க்ளோஸ் வச்சா ஜஸ்ட் க்ளோஸ் இட். பாடி க்ளோஸ் இதுதான் பிரேக்கர் நமக்கு. ஓகே, எப்படின்னா இதுதான் பிரேக்கர். இதுக்கு மேல க்ளோஸ் வச்சுட்டான்னா அவ்வளோதான், தட்ஸ் இட் ஃபார் த டேன்னு விட்டுலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து there is an opportunity. இப்போ செல் கேண்டில் வச்சாலே போலாமா ப்ரோ? இல்லை ஒரு எஃப்இஜிபி கிரியேட் ஆகிட்டு அதை இன்வெஸ்ட் பண்ண போகிறோமா ப்ரோ? பார்க்கலாம், இருக்கு இன்னும் வேண்டாம், நான் சொல்றேன். ஒன் மோர் டைம். எனக்கு ரொம்ப கிளாசிக்கா இருக்கு. என்னமோ இப்போ கிளாஸ் எடுக்கிற மாதிரி சொல்லி தர்ற மாதிரி எனக்கு நடக்குது மார்க்கெட்ல. சொல்லி கொடுக்குற மாதிரி சேஞ்ச் இந்த செட் ஆஃப் டெலிவரி பிரேக்கர் இருக்கு, ப்ரொபல்ஷன் பிளாக் இருக்கு, போய் டேப் பண்ணுது. நல்லா போமா ஓகே ப்ரோ. போமா போமா. எஸ் வசந்த் ப்ரோ 10 மினிட் சைக்கிள் ஹைக்கு எஸ்எல்லாம் மாத்திட்டா கரெக்ட் ஆகிக்கும். 10 மினிட்ஸ் ஓப்பனிங். வாட் 10 minutes வாட் ஓப்பனிங்? 10 AM ஓப்பனிங் பிரைசிங். ஓகே, ரெடி, லெட்ஸ் கோ பாய்ஸ். Okay, I need a speed here. So now I need to go zoop, zoop. So we'll focus this or this. Okay, let's see what this video fellow does. This really looks good, huh? Now we have a fair value gap.
Where he is going? Come on, buddy. 9:30 low is here. Okay. This is 9:30 low. This is 19. I think we had a news, 8:30 news இருந்துச்சு அன்னைக்கு. ப்ரோ அது நார்மல் தான் ப்ரோ. ஆரஞ்சோ எல்லோ சொல்கிறது தான் ப்ரோ வச்சு. Okay, I think going to go. ஸோ இப்போ நமக்கு இங்கேயும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. எஸ், படி என்ன பண்ற? லுக்ஸ் குட் இல்ல? என்ன பண்ணலாம்? டூ மச் ஆஃப் வேண்டாம்னு நினைக்கிறேன். அவன் கேட்கல. அவன் பாட்டுக்கு தரன்னு இழுத்துட்டு போறான். ஸோ ஆப்வியஸ்லி பட் ஆனால் இதுலன்னா நான் 4 தான் போட்டிருக்கேன்னு அர்த்தம். ஓகேவா? பிகாஸ் 115. வாவ். புரியல. மிஸ் பண்ணிட்டீங்களா? என்னதுப்பா? கேட்குறாரு. மிஸ் பண்ணிட்டீங்களா? ரெண்டாவது நான் ஏன் மிஸ் பண்ண? நீ இவ்வளவு நேரம் நான் கோமால இருந்தியா? இல்ல நான் தான் போலான்னு ஊருக்கே கத்தி கூப்பாடு போட்டு நான் தான் போயிட்டே இருக்கேன். கேட்டேன் சொல்லிட்டு மிஸ் பண்ணிட்டீங்களா? I have lot of lows guys. இங்க பாருங்க. I am kind of thinking here. தெரியல. பிரேக் ஈவன் பண்றவங்க பண்ணிக்கங்க, உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அது உங்க கையில கொடுத்துட்றேன், என்னை கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு ராசி இருக்க மாட்டேங்குது. எனக்கு ஆப்வியஸா அந்த எத்தனை நவுத்தி வச்சா அது ராசி இல்லை, அடி வாங்கிடுவேன். அதனால ஐ பெட்டர் ஓகே. I don't want to see price trading in this. If it closes back below, definitely we will be looking 935. So I mean 930, yes, 930 opening price low. So 930 opening price low is this one, this bell candle. So yeah, so I need to see price closing below. Come on. சூரியவன்சி புழக்கிறாரு அன்னைக்கு. சூரியவன்சி நம்பி தான் டீமே இருக்கு. ஆறாறு ஆறாறு. I'm taking this single candle. Okay, this single candle break a 10 candle high. அங்கதான் வச்சிருக்கேன் சொல்ல தெரியும். Because
இதை இன்வெஸ்ட் பண்ணாலே நமக்கு வந்து பெரிய பிரச்சனை தான். மார்க்கெட் ஷுட் நாட் டூ. பார்ப்போம். பிஎஸ் இஸ் நாட் கோயிங், தட் இஸ் ரியலி குட். மார்க்கெட் அது போலன்றது பெரிய விஷயம் தான். இப்போ இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டான்னா அவ்வளோதான், ஓடிடுவாங்கன்னு அர்த்தம். ஐ திங்க் அவன் வந்து இந்த ஏரியாவை ரீபேலன்ஸ் பண்றான். சரி, பார்ப்போம். போறானா? இல்லை. வெரி குட். போகலன்னா சந்தோஷம்தான். கமான் பாடி, ஃபேண்டாஸ்டிக், யூ லுக் ரியலி கிரேட். பேசாம இவனுக்குலயும் ஒரு 2 போட்டு தள்ளி இருந்தா இவனுக்கு ஒரு ட்ரேடு, அவனுக்கு ஒரு ட்ரேடு, எப்படி இன்னைக்கு ஒரே மஜாவா இருந்திருக்கும் மார்க்கெட்டே. ரைட். ப்ரோ 15 மினிட்ஸ்ல வந்து ரெஃப்யூஜி ஐயோ, என்னை கன்ஃபியூஸ் பண்ணாதப்பா. நான் அந்த மாதிரி எல்லாம் போய் கண்ணாமன்னு பார்க்க மாட்டேனப்பா. ஏப்பா என்னை போட்டு டார்ச்சர் பண்றேன். இல்ல ப்ரோ. இந்த மாதிரி பார்த்து பார்த்துதான் எல்லாருக்கும் வர்ற பிரச்சனையே. அங்க 5 மினிட்ஸ்ல இது நடந்து அது நடந்து. ஓகே, மார்க்கெட் லுக்ஸ் குட்டா? எஸ், அவ்வளவுதான். இது வந்து இப்ப வேற எங்க போலாம்? அவன் ஆல் டைம் ஹைல அவனுக்கு லோல லிக்விடிட்டின்னு எடுக்கணும்னா அவனுக்கு கீழே மட்டும்தான் போய் ஆகணும். அவனுக்கு அது ஒண்ணுதான் சாய்ஸ். அதை தவிர வேற அவன் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரி, 15 மினிட்ஸ்ல இருந்து கண்டினியூஷன் பண்றான்னா பண்ணட்டும். பட் இங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம பையே பார்க்க போறோம். கரெக்டா? நம்ம பை பார்க்கணும்னா அதுக்கப்புறம் தான் போயிடும். This candle 1090. This candle 1090. There is no SMT for me here. 35. I don't see any SMT here. ஸோ எனக்கு மேலே எஸ்எம்டி இருந்துச்சு தெரியுமா? 10 o'clock கேண்டில் இங்கே ஓப்பன் ஆச்சா? செகண்ட் கேண்டில் அதே மாதிரி 10 o'clock கேண்டில் 10.03 வந்து 1 2 இங்கே வந்து 2. அதுக்கப்புறம் கேண்டில் தான் அடிச்சிச்சுன்னு நினைச்சேன். பார்க்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது அவன் போற மாதிரி இருந்தா கூட இது ஒன்றும் வி ஷேப் ரெக்கவரி கிடையாது. அவன் போய் இன்னும் கிளம்பி போயிடுவான்னு சொல்ற அளவுக்கு டூயிங் சம்திங். பார்க்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிட்டான்னா கைஸ், ஐ வில் பிரிங் மை செல் டு திஸ் சைட். அப்புறம் அப்படியே போறப்ப அப்படியே பின்னாடியே பிடிச்சிட்டு போயிருங்க. அவ்வளவுதான். ஓகே தானே? அவன் ஆனா இன்னும் பாருங்க, இந்த ஆர்டர் பிளாக் வந்து இன்னும் ரீப்ளேஸ் பண்ணவே இல்லை. அவன் அதுக்குதான் போராடிட்டு இருக்கான் போல. பார்க்கலாம். அவன் போராடினா என்ன, போராடாட்டி எனக்கு என்ன, இல்லையா? ரெஃப்யூஜி இதை ஃபெயில் பண்ணணும் now. And then he will reach back here. ஐயோ, எஸ்எம்டி கொடுக்குறானே. அடா இங்க ஒழுங்கு. கேப்பா. ஓ, இது வந்து அந்த ஹையா? ஓகே ஓகே. எதுக்கும் பிரேக் ஈவன்ல வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா இன்கேஸ் அவன் வந்து தெரில, இந்த பாருங்க லோ வேற ஹெவியா வச்சு தொலைச்சிட்டான். ஏதாவது சேட்டை கிட்ட பண்ணிட போறான் 10:30க்கு. பிரேக் ஈவன் பண்ணிடுங்க, ஓகே தானே? ஓகே ப்ரோ. அப்புறம் ஏதாவது வம்பாயிடும். ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன் ஆகாது? 135 பாயிண்ட்டுங்க. 135. வாரே வா. Fantastic thing happened today. ஒரு கார் பூமி ஆழ்வார் இங்க போட்டிருந்தோம்னா ஓகேதான். பட் ஆனா பக்கு பக்கு பக்குன்னு இருந்திருக்கும் மனசு. இங்க போட்டதுனால நம்ம வந்து ஜாலியா இருக்கும். கரெக்டா? புரியலப்பா. சூப்பர், வெரி குட், வாழ்த்துக்கள். வெரி குட் கைஸ். இதுக்கப்புறம் உங்க கையில விட்டுறேன் மார்க்கெட்டை. மார்க்கெட் கேவ் ஆல்மோஸ்ட் 90 97 90 பாயிண்ட்ஸ். நான் கொஞ்சம் பேராக பிடிச்சவன்.
என்னைய வந்து உங்க லிஸ்ட்ல சேர்த்துக்காதீங்க. பட் ஐ வாண்ட் டு see price should not close. ஓகே, இது போனா கூட பாடி க்ளோஸ் ஆகாம இன்சைட்லயே க்ளோஸ் ஆச்சுன்னா அகெயின் யூ கேன் see ஒன் மோர் க்ளோ. பார்க்கலாம். போயிடுவான். ஒழுங்கா போறான் இன்னைக்கு. நானா டார்கெட் வச்சிருக்கிறது எங்க தெரியுமா? நம்ப மாட்டீங்க. தேங்க் காட் இட்ஸ் ஃப்ரைடே. இது பத்தியா 30,000 ப்ரோ எனக்கும் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. 210 ஏதோ சூப்பர் சூப்பர். $200 தானா? ஏன் கேசவன்? ப்ரோ ஒன்னொன்னா போட்டு 200 அரசு. சரி பரவாயில்ல. ஓகே, இப்போ 400 சம்திங் மேல போயிட்டீங்களா? ஆமாம் ப்ரோ. சூப்பர், வெரி குட். நாளைக்கு பார்த்து ஓகே ப்ரோ. பொறுமையா போகலாம். அதுதான் ப்ரோ. கிரேட் ட்ரெயின். கமான் பாடி. ஒரே அழுத்து. ப்ரோ எண்டாக்கு போகிறானா ப்ரோ? யாரெல்லாம் ட்ரேட் போட்டீங்க? யாருக்கெல்லாம் டிபி அடிச்சு கட கட கடன்னு குரூப்ல சார்ட் போடுங்க பார்க்கலாம். ஐ வாண்ட் டு see charts group. ப்ரோ என்ன ப்ரோ கேட்டீங்க? யாருக்கெல்லாம் டிபி அடிச்சுச்சோ அவங்க எல்லாம் சார்ட் போடுங்கன்னு ஓகே ப்ரோ. குரூப்ல. வாட்ஸ்அப் குரூப்லையா ப்ரோ? ப்ரோ இல்ல ப்ரோ, நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல போடக்கூடாது சொல்லுவீங்களா ப்ரோ, அதனால நான் போட மாட்டேன் ப்ரோ. ஓகே ஓகே. டிஸ்கார்ட்ல போட்டு விடுங்க ப்ரோ. இல்ல ஓகே இன்னைக்கு ப்ரோ, போடுங்க, கூப்பிட தப்பு இல்லை. ஒரு நாள் போடுங்க, தப்பு இல்லை. சரி ப்ரோ. ஏன் ப்ரோ நாளையில இருந்து டிசேபிள் பண்ண போறீங்களா? அதான் ப்ரோ போட்டிருக்கேனே. வர போறதை டிசேபிள் பண்ண போறாங்கிறீங்களா? அப்புறம் என்ன ப்ரோ எப்படி பேசுறீங்க? இல்லைங்க, இனிமேல் போட்டோ போடக்கூடாது, அந்த பேன் ஆகுது பிரச்சனை. ஆனா அது யாரும் ஃபாலோ பண்றது இல்லை, அது மட்டும் நல்லா தெரியுது. இது நடக்குதான்னு பார்ப்போம். I'm really happy that you all closed in profits Friday. Yes bro. மிகவும் மகிழ்ச்சி. நேற்று மிஸ் பண்ணோம், இன்னைக்கு நம்ம நியர்லி 90 பாயிண்ட்ஸ்ல ப்ரோ இது. ஆமா ஆமா, எல்லாரும் எவ்வளவு வச்சாங்கன்னு தெரியல. 100 Bro, பிளஸ். எனக்கு ஓ 100 100 மேல சூப்பர். அவன் மறுபடியும் செல் ரேலியில தான் இருக்கான். பிரேக் ரெஃப்யூஜி டச் பண்ணிட்டு அப்படியே போறான். ஆனா இன்னைக்கு வந்து கிளாசிக் ஐசிடியோட மாடல் பாருங்க. ஃபென்டாஸ்டிக் டெலிவரி பிரேக்கர் ப்ரொபல்ஷன் பிளாக் டேப்பிங் தேர் கம்மிங் பேக் அகெயின். இங்க பாருங்க, இங்க போய் எஃபிஜில டாப் அடிக்கிறான், தென் கம்மிங் பேக். இந்த எஃபிஜி இருக்கிற ஒரு எஃபிஜி பாருங்க, அதை எவ்வளவு சூப்பரா இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஜாலியா போயிட்டு இருந்தான் பாருங்க. நல்லா போயிருக்கான் மஜாவா. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா அவனுக்கு ஆல் டைம் ஹைல இது நடக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். இந்த மாதிரி எல்லாம் 100 பாயிண்ட் ஆல் டைம் ஹைல பிடிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. ஆமா ப்ரோ. பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் செட்டப் பண்ணி அப்கோர்ஸ் இது வந்து நான் பேப்பர் ட்ரேட் நான்லாம் இங்கே அவ்வளவுதான். எனக்கு வந்து ஆக்சுவலா 930 லோ தான். இதுதான் என்னுடைய டார்கெட்டே. இதுதான் யூஸ்வலா நானுமே இருக்கேன். ஏன்னா இது வந்து நான் அன்னைக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? 930 ஓப்பனிங் லோ ஆமா ப்ரோ. ஆமா ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பி அண்டர்ஸ்டாண்ட். ப்ரோ இது எப்படி ப்ரோ இப்படி பார்த்து எடுக்கிறீங்க? நேற்று எடுத்த ட்ரேட்லாம் வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. ராக்கெட்டு. ஆனா அவன் லேட்டா போயிட்டான். அப்படி யோசிக்கவே எனக்கு வரவே இல்லை ப்ரோ. அங்க எப்படி பயப்பட்டீங்கன்ட்டு நானே கேட்கலான்னு தான் இருந்தேன் ப்ரோ. ஆனா அது செம்மையா இருந்தது ப்ரோ. என்னென்ன கேட்டவனு ஒரு விஷயம் என்னன்னா, எப்போ வந்து மார்க்கெட் வந்து இப்படி வந்து எஸ்எம்பி பண்ணி இப்படி டிஸ்பிளேஸ் ஆயிட்டு இங்க நிக்குது கரெக்டா? ஆமா ப்ரோ. இது பார்க்கும்போது
நல்ல ஒரு 9:30 எஃபிஜி சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே. ஆமா. ஆமா ஹாப்பி. ப்ரோ. பட் ஆனா நான் என்ன சொன்னேன், அவன் 9:30 ஆரம்பிச்சதே இந்த எண்டாக்ல இருந்து தான். கரெக்ட்டா? ஆமா ப்ரோ. ஆனா அத ஹோல்டு பண்ணாம பொத்துன்னு கீழ விழுந்துட்டான். அது வந்து தப்பு. அப்படி அவன் பண்ணியிருக்கவே கூடாது. புரியுதா? எண்டாக் வந்து அத ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு பிரைஸ் கரெக்ட்டா வேலை பார்த்துருக்கணும். ஆனா நேத்து வேலை பார்க்கல. அப்பதான் யோசிச்சு சரி அப்ப ஏதோ பிரச்சனை இருக்கு. சரின்ட்டு கீழ பார்த்தப்பதான் அவன் 8:30க்கு நியூஸ் டிரைவ். நியூஸ் ஆமா, சேனல் ஆமா வந்து ப்ரோ. பாத்தீங்க. பால்டா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நியூஸ் வந்து அப்படியே போயிருச்சு. அப்போ அவன் வந்து அத வந்து எஸ்எம்பி பண்ணான். ஞாபகம் இருக்கா? எஸ் ப்ரோ. அத பண்ணப்பதான் ஓகே அண்டர்ஸ்டுட் ஃபைன். அப்போ வந்து நம்ம வந்து சேஞ்சிங் ஸ்டேட் ஆஃப் டெலிவரிக்கு பை பிடிப்போம். நமக்கு நான் என்ன சொன்னேன், அந்த எண்டாக வந்து இவனும் சரி, இஎஸும் சரி, என்கியூவும் சரி 2 பேருமே ரீப்ரைஸ் அதாவது என்கியூ இஎஸ்க்குலாம் ரொம்ப மேல இருந்துச்சு. ஸோ அப்ப நமக்கு தேவைப்பட்ட விஷயம் என்னன்னா, அப்ப அந்த இடத்த நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்ப அத போய் பிடிப்போம் நம்ம. பட் நேத்து யூசுவலா நான் வந்து எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, இந்த 9:30 எப்ப ஃபெயிலியர் ஆகுதோ அப்புறம் தான் போவேன். கரெக்ட்டா? ஆமா ப்ரோ. பட் ஆனா நேத்து எனக்கு என்னன்னா இந்த 8:30யோட எஸ்எம்பியே எனக்கு போதுமான இதா இருந்துச்சு. அண்ட் ஒன் மோர் திங் நம்ப மாட்டீங்க. நேத்து வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் ஐசிடியோட 2024 மென்டார்ஷிப்ல ஒரு கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல அவரு சொன்ன அன்னைக்கு அவர் எடுத்த அதே டிக்டோ காப்பி அது. அது அது ஏன் அப்படி நடந்துச்சுன்னு தெரியாது. அது அப்படியே டிக்டோ காப்பி மாதிரி தோணுச்சு எனக்கு. ஏன்னா அந்த 8:30 நியூஸ் டிரைவ் அவர் சொல்லுவாரு. எப்போ வந்து நியூஸ் டிரைவ் வந்து மேனிப்புலேஷனே பண்ணாம இப்படி பண்ணாம அப்படியே ஓடுதோ, அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல ஃபுல்லா லிக்விடிட்டி ஹோல்டிங். அந்த இடம் அப்படியே தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அத ரீப்ரைஸ் பண்ணாம 9:30க்கு வேற வேலையே கிடையாது. ஓகே ப்ரோ. அதான் யோசிச்சேன். அப்புறம் ஆமால்ல. அப்புறம் 8:30 அங்க சும்மா இருக்கிறது. அப்ப அத எடுத்து தானே ஆகணும்னு சொல்லிட்டு தான் அப்புறம் என்ன பண்ணேன், சரி ரைட் நம்ம அத ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்ப அது முடிஞ்ச உடனே தெரிஞ்சு போச்சு. அவன் அதுக்கு மேல பண்ண மாட்டான். 2வது நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? 9:30 to 10 யூசுவலி த ஜூடாஸ் ஹேப்பன்ஸ் அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட். இந்த மாதிரி நிறைய கான்ஃபிடன்ஸ மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, ஓகே. அப்பதான் இன்னொன்னு என்னன்னா, எனக்கு இந்த மாரி என்ன சொல்றது, கையில லட்டு மாரி செட்டப் வந்து நேப்டாக் குடுத்தா, நான் நெறைய நாள் மிஸ் பண்ணியிருக்கேன் தெரியும் தானே. ஆமா, ஏன்னா ஆமா. எனக்கு அது ஆச்சரியமா இருக்கும். நம்ம சொல்றது இல்லாம நடக்கும் மார்க்கெட்ல. அவ்ளோ ஈஸியா மார்க்கெட்டு. யோசிச்சு பாருங்களேன். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துச்சுன்னா, நம்ம எப்படி இருப்போம்னு இல்ல? ஆமா ஸோ ப்ரோ. அப்புறம் தான் புரிஞ்சுச்சு. சரி ரைட்ன்ட்டு பை எடுத்தோம். ஆனா நாங்க சொன்னேன் தெரியுமா? பறக்க போறான்னு சொன்னேன். ஆமா, ஆனா ஆமா அந்த ப்ரோ. கேண்டில் என்னை வந்து ரொம்ப சோதிச்சுட்டான். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணான், சாம்பாருங்க 120 பாயிண்ட்ஸ் ஒரே கேண்டல். செம்மையா இருந்துச்சு ப்ரோ. அதுக்கப்புறமும் நான் பை தான் எடுத்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் கன்டினியூஷன். அது என்ன பண்ணுச்சு, வழக்கம் போல ஒரு 15 மினிட் எஃப்டிஜி ஃபார்ம் பண்ணுச்சு. அதுல என்ன பண்ணா, நான் என்ன சொன்னேன், மேல போயிட்டான் மார்க்கெட்டு. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட்டு இந்த மாதிரி ராக்கெட் விடும் தெரியுமா? இப்படி ஒரு கேண்டலுக்கு வந்து இப்படி விடும் தெரியுமா? ஆமா ப்ரோ. விட்டதுக்கு அப்புறம் இம்மீடியட்டா ஃபாலோ ஆகும் மார்க்கெட். இம்மீடியட்டா ஃபாலோ ஆகி ஒரு விக்க ஃபார்ம் பண்ணிட்டு ஓடிடும். இப்படி ஓடிடுச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த விக்கு தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லானது. அப்போ எப்போ வந்து மார்க்கெட் அத வந்து பீட் பண்ணியோ, இல்ல வந்து எஸ்எம்பியோ குடுக்குதுன்னா, நீங்க கண்ண மூடி பை பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணான் அவன் வேகமா வந்து இன்வெர்ஷன் குடுத்தான். கரெக்ட்டா? ஒரு ஆமா, பிடிஆர் ஆமா. ஃபார்ம். ஆமா ப்ரோ. அவ்வளவுதான். நான் என்ன பண்ணேன், இத்தனைக்கும் அவன் மேல போயிட்டான். நான் என்ன சொன்னேன், நான் போகலாம் இல்ல. அங்க ஒரு எஃப்டிஜி இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அந்த எஃப்டிஜியோட ஓப்பனிங் பிரைஸ கரெக்ட்டா வச்சுட்டு, நான் பாட்டுக்கு விட்டேன். அதெல்லாம் 100 பாயிண்ட் மறுபடியும் 100 பாயிண்ட். அவன் 100 பாயிண்ட் எனக்கு அடிச்சு குடுத்தான். கரெக்ட்டா? ம். ஆமா ப்ரோ. திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். சரி நம்ம ப்ரோ அந்த நம்பிட்டோம். மாரி சமயத்துல நம்ம லிமிட் ஆர்டர் போடலாமா ப்ரோ? இல்ல அங்க வந்துட்டு இல்ல அது நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா ஓகே தான். நீங்க பாக்குறீங்கன்னா ஃபைன். நீங்க வந்து அப்படியே இருக்கலாம். ஓகே ப்ரோ. அங்க வரும்போது எடுக்கணுமா ப்ரோ? இல்ல அங்க பட்டு போகும்போது நம்ம எடுக்கணுமா ப்ரோ? போறப்ப எடுக்கிறது தான் நல்லது. இன்வெர்ஷன்ல எடுக்கிறது தான் நல்லது. ஓகே ப்ரோ. ஸோ இப்ப இந்த ட்ரேட்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? 100 பாயிண்ட்ஸ் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். எவ்ரிஒன் க்ளோஸ் ஆமா ப்ரோ. தேர். இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சது. ஒரு சிலருக்கு தான் சொன்னேன். ஆனா எல்லாருக்கும் சொல்றேன். லுக் அட் திஸ் எஸ்என்பி. யூ பீப்புள் ஆர் மிஸ்ஸிங். 9:30யோட ஓப்பனிங் பிரைஸ்லயே எஸ்எம்பி நடக்கும். அத வந்து யாரும் மறக்காதீங்க. அத ஞாபகம் வச்சுக்கோங்க நெறைய பேர். ஸோ நீங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. இந்த பிரைஸ் எல்லாம் தேவையில்ல. நீங்க பார்க்க வேண்டியது இந்த பிரைஸ் ஆக்ஷன். இப்ப பேஸ் பிரைஸ் ஆக்ஷன். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷனை நீங்க பார்க்கணும். ஒருவேளை இது ஃபெயிலியர் ஆனா மட்டும்தான் ஓகேன்ட்டு அவங்களுக்கு வந்து அவன் போவான். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் என்ன பண்ணிரும், பக்கத்து நிட்டா டான்ஸ் ஆடி விட்டுரும். ஸோ அதனால இந்த எஸ்எம்பி எப்பயுமே பாருங்க. நான் நிறைய நாள் வந்து ஏமாந்தது அப்படித்தான். அப்ப நான் வந்து
ஆர்டிஹெச்ல போய் தேடினதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த விடை கிடைச்சிச்சு. ஓ, நம்ம வந்து இந்த மாதிரி கன்சாலிடேஷன்ல மறந்துடுவோம் உண்மையிலே எஸ்எம்டி கொடுத்துச்சா ஆமா ஆமா ப்ரோ. அப்படின்னு. பட் இதுவும் ஒரு டைப் ஆஃப் எஸ்எம்டின்றத நீங்க வந்து என்ன பண்ணணும் ஞாபகம். ஓகே ப்ரோ. ஆனா இந்த மாதிரிலாம் கஷ்டம் ப்ரோ. ஏங்க இல்ல ப்ரோ, அதனால தான் அவர் எங்களுக்கு குருவாய். இல்ல ப்ரோ, நான் ரீசெண்டா பாக்குறேன் ப்ரோ. நீங்க எடுக்கிற ட்ரேடு ஒன்னா ஐசிடி எடுத்திருப்பாரு, இல்ல பிராங்க் அவர் இருப்பார்ல ப்ரோ, டைம் சைக்கிள் ஃபாலோ பண்ணுவார்ல அவரு. அப்படியே வியப்பா இருக்கும் ப்ரோ, உங்ககிட்ட படிக்கிறதே அப்படியே ஒரு பெருமை. அது இங்க சில பேருக்கு புரியாது. புல் இருக்குதே, அதான் அதான் ஒரு வியாபாரி வேற தெரியாதவங்களுக்கு சொல்லணும். அடக்க மாட்டேன். இல்ல மேஸ்டாக் வந்து நான் வந்து அதான் சொல்லணும்ல, நான் வந்து 3-4 வருஷமா அதை வந்து அதுக்கு அவ்வளவு விஷயங்கள் அதான் சொல்றேன். இன்னொன்னு, நான் இந்த ஐசிடி கான்செப்டை தவிர வேற எதையுமே டச் பண்ணதில்லை. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே வந்து நான் அதை நோக்கி ஓடுனதே கிடையாது. கரெக்டா? ஸோ நான் வந்து இந்த கான்செப்ட் அந்த கான்செப்ட், இதுக்கு பதிலாக அதுக்கு போகலாமா, அதுக்கு பதிலாக இதுக்கு அந்த மாதிரி நான் ஓடவே மாட்டேன். நான் இது ஒன்றுத்துலேயே எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, 1 வருஷம் ஆகட்டும் 2 வருஷம் ஆகட்டும், நான் இதுலேயே இருக்கேன்னு சொல்றது காரணம் என்னன்னா, எப்போ நீங்க ஒன்று நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிறீங்களோ அப்பதான் உங்களால சர்வே பண்ண முடியும். அப்பதான் உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நீங்க என்னெல்லாம் தப்பு பண்ணீங்க, என்னெல்லாம் பார்த்தீங்கன்றது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். கரெக்டா? அதனால யாரும் ஐசிடி ஃபுல்லா தெரியாம போயிடுறாங்க போல ப்ரோ. இது ஃபுல்லா தெரிஞ்சா இதை விட்டு போக முடியாது போல. நான் தான் சொல்றேன்ல கேசவன், ஐசிடியோட மென்டார்ஷிப் வீடியோ, ஐசிடியோட வீடியோலயே ஃபர்ஸ்ட் வீடியோ 2.5 மில்லியன் வியூஸ் போயிருக்கும். ஆனா 10 வீடியோ 15 வீடியோ தள்ளி பார்த்தா 1 லட்சம் பேர் கூட பார்த்துருக்க மாட்டான். என்னன்னா 4 வீடியோ பார்த்தோன்னே அவன் ட்ரேடர், அவனுக்கே தெரிஞ்சது நம்ம தான்டா பெரிய ட்ரேடர், அவ்வளவுதான் இவ்வளவுதான் எஃபிஜிக்குள்ள வந்தா ஆர்டர் பிளாக் தான் பிரேக்கர் பிளாக், இவ்வளவுதான் ஐசிடியா. எஃபிஜிக்குள்ள ஆர்டர் பிளாக் பார்க்கணும்ட்டே நீங்க தான் சொல்லி தான் ப்ரோ எனக்கு தெரியும். கேஷவா ப்ரோ, நீங்க ஐசிடி வீடியோ பாத்தீங்கன்னா அந்த ஆள் சொல்றதுலாம் எங்களுக்கு புரியவே புரியாது. சரியா? நீங்க அத பார்த்துட்டு வந்து வசந்த் ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ற இதுல உள்ள இதை நீங்க புரிஞ்சுக்கொள்வீங்க. இங்க சில பேருக்கு புரியாது. அவங்களுக்கெல்லாம் பேட்டர்ன் ட்ரேடிங் தான் ரொம்ப பிடிக்கும். சொல்றது கேட்கவும் மாட்டாங்க, என்ன பண்றது மாதிரி. மீண்டும் மீண்டும் அங்கேயே போறாங்க. மீண்டும் மீண்டும் இது பேர் என்ன, யாரோ ஒருத்தர் தான் நான் பார்த்தேன் யூடியூப்ல, என்னமோ சொல்லியிருந்தாங்க. என்ன அது கான்செப்ட் அது, ஐயோ அது பேர் எனக்கு டக்குன்னு வரல. இந்த தெரியாத சண்டை, அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க பெரிய லெவல்ல அடிச்சுக்கிறாங்க. தமிழ்ல தான். அவன் என்னமோ லெவல் 3 டேட்டா, லெவல் 1 டேட்டானா என்னன்னு தெரியுமா, லெவல் 3 டேட்டானா என்னன்னு தெரியுமா, அதை வச்சுதான் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்லாம் ட்ரேட் பண்றாங்க, அதுக்கு $350 சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கட்டுறாங்கன்றான். அதுக்கு நான் என்னடா பண்ணணும், இந்த ஆர்டர் ஃப்ளோவுக்கு இப்போ புதுசா கிளம்பிட்டாங்க எல்லாம். எதுக்கு தெரியுமா, இந்த ஆர்டர் ஃப்ளோ கான்செப்ட் வந்தது இந்த டீப் சார்ட்னாலதான். அவன் தான் இந்த தேவையில்லாத கிளப்பி விட்டுட்டான். அவனுக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு வேணும்னு சொல்லிட்டு இன்னொரு 10 பேரை பிடிச்சி ஆர்டர் ஃப்ளோ தான் இருக்குல்ல பெருசு, எத்தனை ஆர்டர் இருக்கு கேண்டல்ல பாக்கலாம். சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இந்த கேண்டல்ல ஒரு 5000 ஆர்டர் நீங்க பாத்துட்டீங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்ப 5000 ஆர்டர் பார்த்ததுனால நீங்க செல் பண்ணணும்னு அவசியமா, இல்ல பை பண்ணணும்னு அவசியமா? அது சரி, அதுக்குள்ள எத்தனை ஆர்டர் இருக்கு நம்பர் எண்ணியாச்சு, எண்ணி அதை நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய ஃபேன்சியான வேர்ட்ஸ் சொன்னோம்னா அது வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படிலாம் பயங்கரமான எதுவுமே இருக்காது. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன், ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறேன். என்ன கேட்டோம்? ஓகே ஓகே சொன்ன மோட்டிவேஷன். நான் ஸ்டேட்டஸ் என்னைக்குமே போன்ல ரெக்கார்ட் பண்ணி தான் போடுவேன். நான் வந்து இந்த வீடியோவை எடிட் பண்ணி எல்லாம் போட மாட்டேன் தெரியும். ஏன்னா எனக்கு பிஃபோர் ஆஃப்டர் சார்ட் ஈஸியா எடிட் பண்ணலாம், அது வேஸ்ட். நம்ம போன்ல ரெக்கார்ட் பண்றதா ஒரிஜினல். கரெக்டா? அது ஏமா சொல்ல முடியாது யாரும். இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதானே. ஓ அது ஓகே. நீங்க அதான் சொல்ற, கிவ் அப் மட்டும் பண்ணக்கூடாது.
ப்ரோ என்னது ப்ரோ? கிவ் அப் பண்ணக்கூடாது. ஆமா ஆமா ப்ரோ. இவன் ஒருத்தன் நான் எப்ப வீடியோ ரெக்கார்ட் பண்ணாலும் திருப்பி அடிக்க மாட்டான். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ரீல்ஸ் ஒரு நிமிஷம் தான் போட முடியும் கேட்டக்கு. இவன் ஒரு நிமிஷம் தாண்டி அடிக்காம வச்சிருக்கான். சொல்றேன். ஆனா அது கரெக்டா போய் தூக்கி அடிக்கும்போது வீடியோ எடுக்கிறது எவ்வளவு கிளாசிக்கா இருக்கு தெரியுமா? ஓகே விழுந்து விட்டா. Hopefully everyone is happy, I think. So இதை விட கிளாசிக் மாடல் நான் என்ன சொல்றது? You have to trust. நான் வந்து எதுவுமே பண்ணல. நான் எப்பயுமே நம்புறது இந்த மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷன். இதெல்லாம் நடக்கும்போது யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அப்படியே அப்படியே லெக்சரர் டெக்ஸ்ட் புக் மாதிரி இருக்கு. இன்னைக்கு அப்படியே நடந்தது. பர்ஃபெக்டா இங்க போறப்பே நான் என்ன சொன்னேன், இன்வெர்ஷன் பண்ணட்டும் போன்னு. அவன் இன்வெர்ஷன் பண்றதுக்குலாம் அவனுக்கு முடியல. அதுக்குள்ளேயே வந்து அவன் கிளம்பிட்டான்.